நீங்கள் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சோள ரகம் அது. இது நாடன் வெரைட்டி, நாட்டு ரகம் தான். நான் வந்து ஏன் இந்த சோளத்தை விதைச்சேன்னா, நிறைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புல் முளைக்குது. புல்லு முளைக்க கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த கம்ப்ளீட்டாக இந்த நாட்டு சோளத்தை நான் விதைச்சிருக்கேன். இது விதைச்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு. அது பூத்து பால் பிடிக்கும் பருவத்தில் வந்துடுச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை, இந்த சோளத்தில் வந்து எங்களுக்கு பட்டம் தவறியோ இல்லை எங்களுக்கு வந்து என்னன்னு தெரியல, கிளி தொல்லைகள் வந்து அதிகமாகி போச்சு. அதுக்கு பக்கத்தில் வேறு எங்கேயும் தீவனம் கிடைக்காதனால ஊரில் இருக்க எல்லா கிளிகளும் வந்து இங்கே காலையிலும் மாலையிலும் வந்து இந்த சோள கதிர்களை எடுத்து சாப்பிட்றதுனால எனக்கு இந்த சோளத்துக்கு அறுவடை பண்ணும்போது கிடைக்குமா கிடைக்காதா என்பது பற்றி எனக்கு தெரியல. நீங்கள் பார்க்கக்கூடிய சோளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய நெல்மணிகளை வந்து இந்த கிளி கொத்தி எடுத்திருக்கோம். ஆனால் விவசாயம் என்பது ஒன்றும் பண்ண முடியாது, இயற்கையோடு தான் இருந்து தான் விவசாயம் பண்ண முடியும். ஸோ நெல் பயிரில் பூச்சி நோய் தாக்குதல் வரலாம், இது மாதிரி சோள கதிர்கள் போடும்போது கிளி தொல்லைகள் வரலாம், மலை பிரதேசம் வந்து காட்டு பன்றிகள் தொல்லையில் வரலாம். இதெல்லாம் மீறி தான் ஒரு விவசாயி வந்து கஷ்டப்பட்டு விவசாயம் செய்து நமக்கு உணவை கொடுக்குறாரு. சிறுதானிய பயிர்கள் பொதுவாக மானாவாரி பயிராக தான் பயிர் செய்கிறோம். மழையை நம்பி தான் இந்த எல்லா சிறுதானியம் பயிரும் செய்கிறாங்க. அதனால தான் அதுக்கு மகசூல் வந்து நமக்கு குறைவாக கிடைக்குது. அந்த பருவத்தில் கூடிய மழை கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சிறுதானிய பயிர்கள் வந்து நிறைய உற்பத்தி செய்யும், மகசூல் அதிகமாக கொடுக்கும். பொதுவாக நெல்லை உங்களுக்கு நிறைய மகசூல் கிடைக்கும், ஏன்னா அதுக்கு நீர் பாய்ச்சிரும். சிறுதானிய பயிர்கள் என்பது மானாவாரியை நம்பி இருக்கக்கூடிய பயிர். அதனால தான் மகசூல் குறைவாக வருது. மகசூல் குறைவாக வர காரணனால தான் விலையும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ உணவு பழக்க வழக்கம்லாம் மாறும்போது எல்லாரும் சிறுதானிய பயிரை நாடுறதுனால மகசூல் குறைவும் தேவையும் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதனுடைய விளைவுகள் வந்து அதிகமாக சென்று கொண்டே இருக்கிறது. இந்த மானாவாரி சோளத்துக்கு வந்து நான் எந்தவித பராமரிப்போ உரங்களோ இட்டது கிடையாது. நெல்லுக்கு எடுக்கிற அதிக கவனம் கூட நான் இந்த மானாவாரி பயிர் சோளத்துக்கு அதிகம் செலுத்தினது கிடையாது. அதனால தான் ஒரு வேளை மகசூல் குறைவாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தலைகள் சொல்லுவாங்க, மேலே எல்லாம் நிறைய பூத்து இருக்குது, ஒன்று போல இல்லை, ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சிறுசாக இருக்குது. ஏன்னா நம்ம நல்லா அதுக்கு தனிப்பட்ட கவனம் செலுத்தினா இதில் வந்து நிறைய மகசூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம். வரும் காலங்களில் வந்து நம்ம சிறுதானிய பயிருக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு கூடுதல் பரப்பளவில் உற்பத்தி செய்து அனைவருக்கும் எல்லா விதமான தானியங்களை கொடுத்து உணவு அளிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய பங்கும் விவசாயியோட பங்கும் மிக மிக முக்கியம் என்பது இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுதானியம் பயிரிடுவோம், அனைவருக்கும் உணவு அளிப்போம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.